நீடாழி உலகத்துமரை நாளொடு ஐந்தென்று நிலை நிற்கவே பாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாகமாமேருமலை வேட்பாக அங்கோர் எழுத்தாடிதன் கோடாக எழுதும் பிரானை பாதம் பணிந்தே நங்கோர் குருகுருவா ஹர நம பார்வதி ஹர மகாதேவா. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோவிகரமண கோவிந்த கோவிந்த. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, வாதும் சூதும் என்கின்ற தலைப்பினிலே மகாபாரத ஆன்மீக உபன்யாசத்தை இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது. பாண்டவர்கள் ராஜசு யாகத்தை நடத்தினார்கள். அந்த யாகத்தினிலே கலந்து கொண்டு அங்கிருந்து விடைபெற்று வந்தான் துரியோதனன். சபையிலே, அந்த ஹஸ்தினாபுரத்தினிலே சபையிலே அவரவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியார் அவருக்குரிய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார். கிருபாச்சாரியார் அவருக்குரிய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார். துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் அவர்களுடைய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். விதுரராழ்வார் அவருக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். துச்சாதனம் இருக்கிறார். அவனுடைய துரியோனுடைய தம்பிமார்கள் எல்லாம் அவரவர்களுக்கு ஒரு ஆசனம். அஸ்வத்தாமன் அமர்ந்திருக்கிறான், சகுனி அமர்ந்திருக்கிறான், கர்ணன் அமர்ந்திருக்கிறான். அப்போது அரசவையிலே பார்ப்பதற்காக துரியோதனன் வருகிறான். ஏன்னா அரசவை கூட்டியிருக்கிற, அரசவையெல்லாம் கூடியிருக்கிறது. அப்பொழுது துரியோதனன் வருகிறான். அவரவருடைய ஆசனத்திலே இருந்து அவர்களும் எழுந்தார்கள். துரியோதனன் அப்படியே போய் அவனுடைய ஆசனத்திலே அமர்ந்தான். இந்த ஆசனத்திலே அமர்ந்தவன் அங்கே அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அனைவரையும் அமருங்கள் என்று வாய்ப்பேச்சாலே சொல்லவில்லை. கை செய்கையினாலே அமருங்கள் அமருங்கள் என்று கையை மாத்திரம் அசைத்துக் கொண்டிருந்தான். அவரவர்கள் அமர்ந்தார்கள். அப்பொழுதுதான் பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான் துச்சாதனன். துரியோதனுடைய அண்ணனுடைய முகமானது வாட்டமாக இருக்கிறது. ஆனால் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் ராஜசூய யாகத்தை நடத்திவிட்டார்கள். அவனியாலும் 54 தேசத்து அரசர்களுக்கெல்லாம் அவர்கள் அரசர்களாகி விட்டார்களே, மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களாக இருக்கிறார்களே, இப்போது சக்கரவர்த்தியாக இருக்கிறார்களே பாண்டவர்கள் என்று மனதிலே வஞ்சனை தீயானது எழுந்தோடி கொண்டு கொழுந்தொட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறான். துச்சாதன முகம், அண்ணனுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது. அப்போதுதான் அந்த எரியிற தீயில கொஞ்சம் நெய்யை ஊத்துற போல, எண்ணெயை ஊத்துற போல மறுபடியும் கோபத்தை தூண்டி விடுற போல சொன்னான். துரியோதனுடைய எண்ணம் என்ன? எல்லாருமே தனக்கு கீழே இருக்கணும் என்று நினைக்கிறவன். இப்பதான் சொல்றான், அண்ணா துரியோதன அண்ணா, எத்தனை தரணி வேந்தர், எத்தனை தரணி வேந்தர் யாக நல் விழாவில் வந்தார், அத்தனை பேரில் யாமும் ஒருவராய் அடங்கி நின்றோம். அண்ணா துரியோதன அண்ணா, எத்தனை தரணி வேந்தர் யாக நல் விழாவில் வந்தார். அண்ணா துரியோதன அண்ணா, 54 தேசத்து தரணியிலே இருக்கக்கூடிய அத்தனை வேந்தர்களும் அரசர்களும் வந்தார்களே அண்ணா. அத்தனை பேரில் யாமோ அண்ணா, நாங்க அமர்ந்து எங்களை பத்தி நினைக்கல அண்ணா துரியோதன அண்ணா. ஆனால் நீங்களோ அத்தனை பேரில் ஒருவராய் அடங்கி நின்றோம். அத்தனை தேசத்து அரசர்கள் போலே நாமெல்லாம் வாய்ப்பொத்தி கைகட்டி பாண்டவர்களுக்கு அடிமை போலே நின்று கொண்டிருந்தோமே. நாமெல்லாம் பாண்டவர்களுக்கு அடிமையாகி அத்தனை தேசத்து அரசர்கள் போலே நாமும் அடிமையாக கைகட்டி வாய்ப்பொத்தி அவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தோமே. அந்த ஏகத்தில் ராஜசூய ஏகத்தில் அண்ணா துரியோதன அண்ணா.
அது மாத்திரமன்ன குலத்தனை உழவும் நல்லீர், குலத்தனை உள்ளூன் நல்லீர் குருகுல கோமான். இந்த குரு வம்சத்தினுடைய நாமளும் குரு வம்சம்தான், துரியோதனன்னா நாமளும் குரு வம்சம். ஆனால் இப்பொழுது அந்த குரு நில கோமான் யாரு? பாண்டவர்களிலே அந்த தர்மபுத்திரன் இப்போது குரு வம்சத்தினுடைய கோமானாக இருக்கிறானே, அவன் யாருக்கு முதல் மரியாதை செய்தான்? அந்த முகுந்தனை அன்றி, அந்த முகுந்தனை அன்றி பின்னை யாரையும் முதன்மை செய்தான்? பார்ட்னர் பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், அவருக்கு முதன்மை செய்தான் அல்லது துரியோதனன்னா உங்களுக்கு மரியாதை செய்தானா? அந்த கிருஷ்ணனுக்கு தானே மரியாதை செய்தான் அண்ணா. இனிமேல் நாம் எல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அடிமையாக அரசு கப்பம் கட்ட வேண்டும் அண்ணா, அவர்களுக்கு கீழே தான் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அண்ணா என்று துச்சாதனன் சொன்னான் துரியோதனனை பார்த்து. அப்பதான் சகுனி ஏந்திருக்கிறான். மேல கொஞ்சம் துச்சாதனை கொஞ்சம் தூண்டி விடுறான், துரியோதனுடைய கோபத்தை அதிகமாக்குறான். அப்பதான் சகுனி எழுந்திருக்கிறான். மருமகனே துரியோதனா, மருமகனே துரியோதனா கவலைப்படாது, தாய் மாமன் சகுனி நான் இருக்கிறேனடா. வஞ்சனை கொண்டே, வஞ்சனை கொண்டே அதில் வாரணம் மணி தேர்வாசி நஞ்சை அணையரால் அதில் நானையே அழித்தல் வேண்டும். நஞ்சு அணையரால் ஆதல் நாளையே அழித்தல் வேண்டும். மருமகனே துரியோதனா, இப்பொழுது நம்முடைய உடலை பாண்டவர்கள் என்ற நஞ்சானது ஏறிக்கொண்டிருக்கிறதடா. ஒரு நெஞ்சு ஒரு பாம்பு கடிச்சதுன்னா ஒரு விஷம் உண்டா? மருமகனே துரியோதனா, உடனே அதற்கு நாம் தடுத்து நிறுத்த வேண்டும், வீரியத்தை குறைக்க வேண்டுமடா. ஆனால் இப்போது நம்முடைய உடலிலே பாண்டவர்கள் என்று நஞ்சானது ஏறிக்கொண்டிருக்கிறதுடா. அதனாலே அந்த நஞ்சை முதலிலே அழிச்சிடணும். அதை வளர விட்டோம்னா நம்முடுக்கு தான் ஆபத்து, நஞ்சுக்கு ஆபத்து இல்லையடா துரியோதனா மருமகனே. அதனால் கஞ்சனை மாய எண்ணி, கஞ்சனை மாய எண்ணி ஆரிய பேய் முளைப்பால் உண்ட நெஞ்சு நஞ்செய்தா முதன்மை நீர் விரைந்து எழு மின் என்றான். மருமகனே துரியோதனா, பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது யார்? கம்சன் அனுப்பிய அந்த பூதகி என்கின்ற பேயினுடைய நஞ்சு பாலை உண்டவன். வஞ்சனை எண்ணத்தோட இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அவர்களுக்கு துணையா இருக்கிறார். அதனாலே அவனுடைய வஞ்சனையினாலே நம்ம அழித்து விடுவானடா. அதற்கு தெரியாமலே முதன்மையே நாம முந்திக்கணும். பாண்டவர்களை அழிப்பதற்காக நாம முந்தி கொள்ள வேண்டுமடா என்று சகுனி சொல்ற. சகுனி துச்சாதனனும் துரியோதனுடைய கோபத்தை அதிகப்படுத்துற. சகுனியும் அவனுக்கு தகுந்த போல துரியோதனுடைய மனசுக்கு தகுந்த போல, துச்சாதனுடைய மனசுக்கு தகுந்த போல இவனும் சகுனியும் சொல்றேன். எப்ப பாண்டவர்கள் நஞ்சு நம்ம உடம்புல இப்ப தாக்கிட்டு அந்த நஞ்சு பாண்டவர்கள் என்கின்ற நஞ்சு. ஆரம்பத்திலேயே அதை தடுத்து நிறுத்தி வீரியத்தை குறைச்சிடணும். இல்லைன்னா நம்மளையே உயிர் பழி வாங்கிடுமாடா அந்த நஞ்சானது. ஒருவன் உண்டால், ஒருவனோட உடலிலே நஞ்சு ஏறினால் அது எப்படி எல்லாம் உயிர் கொள்ளுமோ அது போலடா என்று இவன் பேர் சொல்றான் நஞ்சு. துச்சாதனன் மேலும் கோபத்தை உருவாக்குவது போலே அங்க துரியோதனுடைய மனசிலே கோபத்தை அதிகமாகினான். சகுனியும் அதற்கு போலே தகுந்து கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிற. அப்போதுதான் பார்க்கிறான் கர்ணன், பார்க்கிறான் நண்பா துரியோதனா, ஏடா
துரியோதனனுக்கு சூதாடி நாட்டை பெற வேண்டும், பாண்டவர்களிடத்திலே இருந்து பறிக்க வேண்டும் என்றும் அவனுக்கு இல்லை. அவன் வீர. அதனாலே சொன்னான், நண்பா துரியோதனா, கர்ணன் நான் இருக்கிறேன், கர்ணன் நான் இருக்கிறேன். துரியோதனா கவலைப்பட வேண்டாம். வெம்சிலை குனிந்து அம்பு யான் விடேன், வெண்சிலை குனிந்து ஓர் அம்பு யான் விடேன், வெகுண்ட வேந்தரெல்லாம். துரியோதனா நீ ஊ என்று ஒரு வார்த்தை சொல் துரியோதனா நண்பா. வெம்சிலை குனிந்து என் கையிலே இருக்கக்கூடிய அந்த சிலை வில்லானது எடுத்து ஒரு பானத்தை நான் தொடுத்து விட்டேனானால், அஸ்திரத்தை ஏவினேனானால், இந்த அவனியிலே இருக்கக்கூடிய 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் வெகுண்டு ஓடுவார். எஞ்சி வெண் புகுவார், வேந்தர் எஞ்சி வான் புகுவார், அல்லல் யாவரே எதிர்க்க வல்லார். துரியோதனா நான் ஒரு பானத்தை ஏவினால் போதும், என் கையிலே இருக்கக்கூடிய தனுசிலே ஒரு அஸ்திரத்தை தொடுத்து ஏவினால் போதும், அவனிலே இருக்கக்கூடிய அத்தனை 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் வெகுண்டு வானோகம் போய் விடுவார். யாராவது எதிர்ப்பான? என்னுடைய வில்லிற்கு அன்பிற்கு யாராவது எதிர்ப்பான? வஞ்சினை கொண்டு வெல்ல மதிப்பது வாளால் வெல்ல. வஞ்சனை கொண்டு இந்த சகுனி மாமா சொல்றாரு, பாண்டவர்களை அழைத்து சூதாடி அவர்களிடத்திலே இருந்து நாட்டை பிடுங்கலாம் பறிக்கலாம் என்று சொல்கிறாயே, அது வீரனுக்கு அழகல்ல துரியோதனா. அதனால் நான் இருக்கிறேன், நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல். அத்தனை பேர்கள் ஒரு பானத்தை நான் அஸ்திரத்தை ஏவினால் எல்லாரும் எதிர்க்க என்னுடைய பானத்தை எதிர்த்து நின்று போரிட யாராவது தகுதி இருக்கிறதா? இல்லை துரியோதனா. வீரனுக்கு அழகல்ல, பாண்டவர்களை வஞ்சனையோடு அழைத்து சூதாடி நாடை பறிக்க வேண்டும் என்பது அழகல்ல, வீரனுக்கு அழகல்ல. அஞ்சினம் ஆயினன்றோ என்றான் அங்கர்கோமான். யார் அங்கர்கோமான்? யார்? அங்க தேசத்து அரச கர்ண துரியோதனன் கொடுத்தாடே, அங்க தேசத்துக்கு அரசனாக்கிறாரு. அத அஞ்சினம் ஆயினன்றோ என்றான் அங்கர்கோமான். துரியோதனா நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அத்தனை தேசத்து அரசர்களை எல்லாம் நான் கொன்று குவிப்ப என்னுடைய பானத்தினாலே என்னுடைய வில்லிலே இருந்து என்னுடைய தனுசிலே இருந்து ஒரு பானத்தை தொடுத்தால் போதும். ஊன்னு ஒரு வார்த்தை சொல். அங்கு இந்திரபிரஸ்திலே இருக்கிறார்களே, ராஜசூயாக நடத்தி இருக்கிறார்களே பாண்டவர்கள், அந்த தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 பேர் சிரசியை என்னுடைய பானத்தினாலே இங்கிருந்து ஏவினால் போதும். எம் சிலை குனிந்து ஓர் அம்பு யான் விடேன். பாண்டவர்கள் 5 சிரசியை அறுத்து கொண்டு வந்து உன் காலடியில விழ வைத்து விடுவேன். துரியோதனா சகுனி மாமா சொல்றாருன்னு வஞ்சனையிலே அழைத்து அவர்களை பகடை சூதாடி நாடு பறிப்பது வீரனுக்கு அழகில்லைங்க. இப்பதான் துரியோதனா, மருமகனே துரியோதனா, இந்த கர்ணன் சொல்வதை நம்புகிறாயா? இந்த கர்ணனை பற்றி தெரியாதா? பாஞ்சால தேசத்தினிலே திரௌபதிக்கு சுயவரம் நடத்தினார்கள். அந்த சுயவர போட்டியிலே கர்ணனும் பங்கு பெற்றான், நீயும் பங்கு பெற்றாய், நானும் பங்கு பெற்றான். சல்லிய தேசத்துடைய அரசன் சல்லியனும் பங்கு பெற்றான், மத்ரா தேசத்துடைய அரசன் சல்லியனும் பங்கு பெற்றான். அந்தனர் வடிவிலே இருந்தார்கள் பாண்டவர்கள். அந்தனர் வடிவிலே இருந்த பாண்டவர்களிடத்திலே அப்பொழுது ஆயுதமில்லை, நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்தவர்கள். அப்பொழுது நாம் அனைவருமே அந்த சுயவர போட்டியிலே தோல்வியுற்றோம். அப்பொழுது அந்தனர் வடிவிலே இருந்தானே அர்ஜுனன் எழுந்தான். அர்ஜுனன் எழுந்து இந்த பங்கு பெறலாமா, அந்தணர்களுக்கும் அரசர்களுக்கும் மாத்திரம்தான் இந்த சுயவர போட்டியிலே கலந்து கொள்ளலாமா, அல்லது அந்தணர்களும் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற போது அந்தணர்களுக்கும் வாய்ப்புண்டு என்று சொன்னார்கள். அவனோ தனுசை எடுத்தாள், மச்சப்பொறி அறுத்தாள். திரௌபதியானவள் மாலையிட்டாள், கரம் பிடித்தான். அர்ஜுனன் அழைத்து போகின்ற போது நீ என்ன சொன்ன துரியோதனா?
ஒரு அரசன் குல மங்கையை ஒரு அந்தணன் கரம் பிடித்து கொண்டு செல்வதா? அப்போது இருக்கக்கூடிய 54 தேசத்து அரசர்களை எல்லாம் சொல்லி யுத்தம் நடத்தணும், அந்தணர்கள் இடத்திலே யுத்தம் நடத்தணும். அப்போது இந்த கர்ணனும் தான் இருந்தார். அந்த கர்ணன் சொன்னான், அத்தனை பேரையும் பாண்டவர்களாகிய 5 இடத்திலே ஆயுதம் இல்லாத போது 54 தேசத்து அரசர்கள் எல்லாம் உன்னுடைய கட்டளையினாலே யுத்தம் தொடுத்தோம். மாத்ரா தேசத்து சல்லியனை பிடித்தான் பீமன், ஒரே குத்தாக ஓங்கி குத்தினான் முதுகிலே. அவன் என்ன சொன்னான்? நீ வந்திருப்பது அந்தனலடா, பாண்டவர்கள் என்று வந்திருப்பவன் பார்ப்பனல்ல, பாண்டவர்களே, இது பீமன் குத்து என்று ஓடினான். அது மாத்திரமா, இந்த கர்ணன் இருக்கிறானே, ஓடாதே ஓடாதே என்று சொல்லிக்கொண்டு பாண்டவர்கள் ஆயுதம் இல்லாத போதே அத்தனை பேரையும் வென்றார்களே. இவனும் பயந்து கொண்டு ஓடோடி வந்தவன் தானே அஸ்தினாபுரம், நம்முடன் இவனும் ஓடி வந்தவன் தானே கர்ணன். வாயில்தான் இவனுக்கு பேச்சு, வீரத்திலே இவன் வாய்ச்சொல்லிலே வீரனாக பேசிக்கொண்டிருக்கிறான். துரியோதன, பாண்டவர்களிலே 5 கட்ட விரலாக இருப்ப, ஒரு கைக்கு 5 விரல்ல கட்ட விரல் தான் பலம். அந்த கட்ட விரலாக இருப்பவன் பீமன். பீமன் யாரை என்று தெரியுமா? அவனுடைய வீரத்தை தெரியுமா? அர்ஜுனா, துரியோதனா, அர்ஜுனன் தான் நீ நினைக்கிற? இல்ல, அங்கே பீமா இருக்கிறான் ஒருத்தவன், கட்ட விரலா 5 கட்ட விரலா இருக்கிறான். அவனுடைய வீரத்தை தெரியுமா? ஆயுதம் இல்லாமலே யாரையெல்லாம் என்றான் என்று தெரியுமா? இடும்பனை பாகனை, இடும்பனை பாகனை வைமேல் இகழ் சராசந்தனை, தன்னை நெடும்பனை போயத்தாள் வென்ற நிகரிலா வீமன்னிற்கு. இங்க பாண்டவர்களுக்கெல்லாம் கட்டவரல பீமா இருக்கிறார். எத்தனை பேர் கையில ஆயுதம் இல்லாமலே இடும்பனை, 10,000 ஏன பலம் கொண்டவன் யாரு? இடும்பாசூரன். அந்த பகாசூரன் 100 அசுமேத யாகம் செய்தால், ஒரு நரமேத யாகம் செய்தால் 14 லோகத்தையும் அடக்கி ஆளலாம் என்று நினைத்தானே சராசந்தன். அந்த சராசந்தனை இடும்பனை பகனை வைமேல் இகழ் சராசந்தன் தன்னை நெடும்பனை பொய்யத்தால் வென்ற நிகரில்லா வீமன்னிற்க. வீமா இருக்கிற வரைக்கும் கையிலே அவனுக்கு ஆயுதம் இல்லை. இத்தனை பேரு 10,000 ஏன பலம் கொண்டவன். இடும்பாசூரன், பகாசூரன், சராசந்தன், அத்தனை பேரையும் கையாலே தலையை கிள்ளி தூரம் எறிந்தானே. அத்தனை பேரையும் கையாலே கீழ்ச்சி போட்டானே. அவன் இருக்கின்ற வரை நம்மால் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, யுத்தம் நடத்த முடியாது. எத்தனை யுத்தத்திலே நீ வெற்றி விட்டாய் துரியோதனா. மருமகனே, இந்த கர்ணன் பேச்சை கேட்டா நாம் தோல்விதான். பாண்டவர்கள் அழிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ராஜசூயாகம் பாண்டவர்கள் நடத்திவிட்டார்கள். செல்வ சீமானாக இருக்கிறார்கள். தன்னுடைய பங்காளியானவர்கள் செல்வத்தோடு அரசையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்களே. அதை மனதிலே பொறுக்க முடியாமல் வஞ்சினையினாலே துரியோதனன் போரிடுகிறான் என்று நம்மீதுதான் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? குறை சொல்லுவார். கடும்படை பெருமையால் வெண் காணலாம், கடும்படை பெருமையால் வெண் காணலாம் என்பார். ஆயின் தொடும்படை தடக்கை வீரர்க்கு உத்தரம் சொல்லலாமோ? துரியோதனா, நம்மிடத்திலே படகில் இருக்கிறது. பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், துரோணாச்சாரியார் இருக்கிறார், கிருபாச்சாரியார் இருக்கிறார், கர்ணன் நான் இருக்கிறேன் என்று வீரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். படகில் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் பீமன் ஒருவன் இருக்கிறான். அத்தனை படைகளை கொண்டு நாம் சென்றாலும் பீமன் ஒருவனே அழித்து விடுவான். அத்தனை வீரர்களுக்கும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உயிரு துரியோதனா, பீமன் இருக்கிறார். பீமன் இருக்கின்றவரை அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது மாத்திரமா, பீமனுடைய வீரத்தை தான் நாம் பார்த்து. துரியோதனா, இதுவரை
பீமனுடைய வீரத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அர்ஜுனன் கையிலே காண்டிபம் இருக்கிறது. அவர்கள் எந்த யுத்தத்தினாவது தோல்வி உற்றார்களா என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? துரியோதனா, இதுவரை நாம் பீமனையும் அர்ஜுனனுடைய வீரத்தை தான் பார்த்திருக்கிறோம். நகுலன் சகாதேவன். துரியோதனா, இந்த நால்வரை விட இன்னொருவன் இருக்கிறான். யார் தெரியுமா? பீமனை விட வீரனாக இருப்பான், அர்ஜுனனை விட வீரனாக இருப்பான், நகுலன் சகாதேவனை விட வீரனாக இருப்பான். ஈபிறப்பொழியே இன்னும் 7 பிறப்பினாலும் மெய்யிறப்பற்ற நீதி தர்மனை வெல்ல மாட்டோம். மெய்ப்பிறப்பற்ற நீதி தர்மனை வெல்ல மாட்டோம். துரியோதன, பொறுமையாக இருக்கிறானே தர்மன் ஒருவன், எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறான். பீமனையும் அர்ஜுனனையும் நகுலன் சகாதேவனையும் அவர்களெல்லாம் வெகுண்டு எழுகின்ற போது, கோபத்தோடு இருக்கின்ற போதெல்லாம் அவன் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வெகுண்டு எழுந்தால் யார்? தர்ம. துரியோதனா, யுத்தத்தில் சென்றால் இப்போது ராஜசூயாக எடுத்திருக்கிறார்கள். தேசத்து அரசர்கள்லாம் அவனுக்கு கீழே இருக்கிறார். யுத்தம் நீ தொடுத்தீனா தேசத்து அரசர்கள் எல்லாம் அவர்களுக்காகத்தான் யுத்தம் தொடுப்பார்கள், நம்மை எதிர்த்து தொடுப்பார்கள். ஆனால் அத்தனை தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று சேராவிட்டாலும் பீமனுடைய, அர்ஜுனுடைய, நகுலன் சகாதேவனுடைய வீரத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம். அமைதியாக இருக்கிறானே தர்மன் என்று நீதி தர்மனை வெல்ல மாட்டோம். இந்த பிறப்பல்ல, ஈபிறப்பொழிய இன்னும் 7 பிறப்பினாலும் மெய்ப்பிறப்பற்ற நீதி தர்மனை வெல்ல மாட்டோம். அந்த தர்மம் கோபம் கொண்டு எழுந்தான் வச்சுக்கோ. இந்த கர்ணன் என்ன, பீஷ்மர் என்ன, துரோணாச்சாரியார் என்ன, கிருபாச்சாரியார் என்ன, அஸ்வத்தாமன் என்ன, துரியோதனாவுடைய தம்பிமார்கள் என்ன, அவன் ஒருவனே ஒரு நாழிகையிலே வதம் செய்து விடுவான். ஆனால் அவன் அமைதியா இருக்கிறான். யாரு? தர்மனுடைய வீரத்திற்கு ஈடு இங்கு யாருமே இல்லை. துரியோதனா, மருமகனே துரியோதனா, ஒப்பர பணத்த தோளாய் உபாயம் எங்கேனும் ஒன்றால். ஒப்பர பணத்தோளை போலே உயர்ந்த தோள்களை உடைய என்னுடைய மருமகனே துரியோதனா, உபாயம் வேற ஏதாவது இருக்கிறதா சொல். எங்கேயுமே உபாயம் இல்லை. கர்ணனுடைய பேச்சை கேட்டு நீயே யுத்தத்தை தொடுத்தால் நமக்குத்தான் வீண் வழிகள் சூறும். தப்பற சூது கொண்டு சாதிப்பதே கர்மம் என்ற துரியோதன, யுத்தமில்லை, தேர் வேண்டாம், படை வேண்டாம், ஏனை வேண்டாம், ஏனை படை வேண்டாம், குதிரை வேண்டாம், குதிரை படை வேண்டாம், போர் படைகள் எல்லாம் வேண்டாம், வீரர்கள் வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், யுத்தம் வேண்டாம். தப்பற சூது கொண்டு, இந்த வார்த்தையில வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய வார்த்தைகளை பார்க்கணும். சகுனி சொல்வது போல சொல்லியிருக்கிற. தப்பற சூது, தப்பு, அறத்திற்கு தப்பானது, புறம்பானது, கொடுமையானது தப்பு என்று சொல்லியிருக்கிறார் சூத. அறத்தின்பால் கொண்டு சூதாடினால் அது தவறு, தவறுக்கு மேல் தவறாக இருக்கக்கூடியது சூதாட்டம். ஆனால் அதுவே துரியோதனா, மருமகனே துரியோதனா, தப்பற சூது கொண்டு சாதிப்பதே கர்மம் என்ற. ஆனால் நம்முடைய அரசர்களுக்கெல்லாம், வேந்தர்களுக்கெல்லாம் சூது ஆடுவது தப்பல்ல, அது ஒரு அறம். அரசர்களுக்கெல்லாம் சூதாடலான்னு ஒரு அறம் உண்டு, தப்பு கிடையாது. அதனால் வஞ்சனையினாலே அவர்களை அழைக்க வேண்டும். தப்பற சூது கொண்டு சாதிப்பதே கர்மம் என்றான். அதனாலே துரியோதன,
நாம் அவர்களை அழைக்க வேண்டும், சூதாடி அவர்களுடைய நாடு நகரங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும், பணைய பொருளா வைத்து. யுத்தமில்லை, ரத்தமில்லை, போர் வீரர்கள் மடிய வேண்ட. இதை சொன்னதனாலே துரியோதனனுக்கு சகுனிம்பால் மேலும் அன்பு வந்தது. மாமா, சகுனி மாமா, எனக்காகவே நீங்கள் இருக்கிறீர்களே என்று சொன்ன. துச்சாதனும் அதற்கு தகுந்தார் போலே மனதை ஈடுபடுத்தினான். அண்ணா, சகுனி மாமா சொல்வது போலே செய்யல. கர்ணனுக்கு ஆனால் அதிலே உடன்பாடு இல்லை. ஆனாலும் மற்றவர்கள் எல்லாம் உடன்பட்டார்களே என்று துரியோதனன், துச்சாதனன், திருதராசிரன், சகுனி எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள். அதனாலே கர்ணனானவன் பார்த்தான், யுத்தத்தை வைத்து யுத்தம் நடத்தினால்தானே அது வெற்றி என்று அர்த்தம். இவர்கள் பணைய பொருளாக சூதாட்டத்தில் ஆடி பெற வேண்டும் என்று சொல்கிறார்களே என்று முழு மனதோடு அவன் ஒப்புக்கொள்ளவில்லை கர்ணன். அதையெல்லாம் சபையிலே சொல்கிறார்கள். அப்போது சபையிலே இருக்கக்கூடிய விதுரராழ்வார் பார்க்கிறார். மகனே துரியோதனா, எனக்கு நீங்கள் ஒரு கண்ணடா, பாண்டவர்கள் ஒரு கண்ணடா. மகனே துரியோதனா, ஏன சித்தப்பா. திருதராஷ்டிரன் வேதவியாசகருக்கு முதலிலே பிறந்தவன். அவனுக்கு அடுத்ததா பாண்டு மகாராஜா பிறந்தார். அவர்களுக்கு பிறகு வேதவியாசகர்கள் தாதி பெண்ணுக்கு மகனாக பிறந்தவர் விதுரராழ்வார். அதனால திருதராசனும் பாண்டுவும் மன்னனாக இருப்பதனால் துரியோதனனுக்கு மகனாகவே நினைத்து வாழ்ந்தார். துரியோதனா, என் அன்பு மகனே, என் அண்ணன் மகனே, எனக்கு நீங்கள் வேறு அல்லடா, எனக்கு நீங்களும் ஒரு கண்ணுதான். பாண்டவர்கள் தர்ம, பீம, அர்ஜுன, நகுன, சகாதேவன் அவர்களும் ஒரு கண்ணுதான். ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணிலே ஊனம் வந்தால் அது ஊனண்டா, வேண்டாம். சகுனி சொல்வது போல யாரும் செய்யாத மகா காரியத்தை செய்யாது. கொடிய காரியமடா, மகா பாவத்தை செய்யாது. இதுவரை யாரும் சூதாடி அரசை பறித்தவர்கள் என்று யாரும் இல்லை. துரியோதனா, இதோ சொல்கிறானே உன்னுடைய தாய் மாமனான சகுனியானவன். அப்பா, அவன் என்ன சொன்னான்? சகுனியானவன், துரியோதனா, மருமகனே துரியோதனா, பாண்டவர்கள் அவர்கள் எல்லாம் மாளிகை கட்டிதானே உங்களை அழைத்தார்கள். அதுபோலே நீயும் மாளிகை கட்ட வேண்டும். ஒரு மண்டபத்தை கட்டி அதற்கு அவர்களை விருந்துக்கு அழைப்பது போலே அழைக்க வேண்டும். ஆனால் மருமகனே துரியோதனா, நீ அழைத்தால் அவன் வந்தாலும் வருவார்கள், வராத போனாலும் போய்விடுவார்கள். உன்னுடைய தந்தையானவர் திருதராஷ்டிரரானவர் கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்தை சேவகர்கள் காவலர்களிடத்திலே, ஒற்றர்களிடத்திலே கொடுத்து அனுப்பினால் வந்தாலும் வரலாம், வராத போனாலும் போகலாம் மருமகனே துரியோதனா. ஆனால் உன்னுடைய தந்தை மடலை எழுத வேண்டும். உன்னுடைய சிற்றப்பா விதுரராழ்வார் இருக்கிறாரே, அவர்தான் அந்த மடலை கொண்டு போய் பாண்டவரிடத்திலே ஒப்படைத்தால் அவர்கள் வருவார்கள், நிச்சயம் வருவார்கள். அப்போது அங்கே மண்டபத்தை பார்ப்பது போலே அவர்கள் காட்ட வேண்டும். அந்த நேரத்தினிலே நாம் எல்லாம் சூதாடி அவர்களுடைய காரியத்தை, நம்முடைய காரியத்தை, அவர்களிடத்திலே இருந்து நாடு நகரங்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும், பணைய பொருளாக வைத்து என்று திட்டம் தீட்டினான் சகுனியானவன். அதை பார்த்தான் விதுரராழ்வார். மகனே துரியோதனா, அதற்கு பதிலாக நான் சொல்வது போலே உன்னுடைய தந்தையானவர் ஒரு மடலை எழுதினால் போதுமடா. வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயினே. மகனே துரியோதனா, பாண்டவர்களிடத்தினிலே நீ வந்து அவர்கள் பெற்ற வையகமும் அரசும் வாழ்வும் வாங்குவதே உன்னுடைய கருத்தாயின. பொய்யடற் சூது கொண்டு புண்மையின் கவர வேண்ட. மகனே துரியோதன, பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்தி பொன்னும் பொருளும் எல்லாம் பெற்றிருக்கிறார்களே, அவர்கள் அரசெல்லாம் பெற்றிருக்கிறார்களே. அந்த அரசையும் அவர்கள் பெற்ற வையமும் இந்த உலகத்தை எல்லாம், அவர்கள் பெற்ற செல்வம் செல்வாக்கு வாழ்வு எல்லாம் வாங்குவது உன்னுடைய கருத்தாயின்.
நீ பொய் அடர் சூது கொண்டு கவர வேண்டாம் மகனே துரியோதன. வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தேயாயின பொய்யடர் சூது கொண்டு வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தேயாயின பொய்யட சூது கொண்டு உண்மையின் கவர வேண்டா ஐயா நின் தந்தை ஓலை ஐவருக்கு நின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறந்து சொல்லார் வேண்டின தருவர் அன்றே. மகனே துரியோதனா, இந்த சகுனி மாமா சொல்வதை கேட்காதேடா. மகனே துரியோதனா, நீயும் எனக்கு ஒரு கண்ணடா. திருதராசிரனுடைய மக்கள் அனைவரும் எனக்கு ஒரு கண்ணடா. பாண்டு புத்திரர்கள் தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன் அவர்கள் எனக்கு ஒரு கண்ணடா. இருவரும் ஒரு முகத்திற்கு இரு கண்களும். அழகாக இருந்தால்தான், நன்றாக இருந்தால்தான் அது முகமாக இருக்கும், ஊனம் இல்லாமல் இருக்குமடா. மகனே, இந்த சகுனி மாமா சொல்வதை கேட்டால் யாரும் செய்யாத காரியத்தை நீ செய்யாதட. மகா பாவண்டா. பாண்டவர்கள் ராஜசூயகத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதனாலே ஐயகம் இருக்கின்ற உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை 54 தேசத்து அரசர்களுடைய எல்லாம் அவர்கள் கீழ் இருக்கிறார்கள். இந்த உலகமே அவர்கள் கொடையின் கீழ் இருக்கிறது. மகனே துரியோதன, உனக்கு அவர்களுடைய வையமும் அரசும், அவர்கள் பெற்ற வையம் இந்த உலகம், அவர்கள் பெற்ற இந்த அரசு, பாண்டவர்கள் பெற்ற வாழ்வு வாங்குவதுதான் உனக்கு கருத்து என்றால், மகனே துரியோதன, பொய்யடர் சூது கொண்டு உண்மையின் கவர வேண்டாம். யாரும் செய்யாத காரியத்தை நீ முதலே செய்யாதடா. பொய்யடர் சூது கொண்டு, அந்த பொய்யான துன்பத்தை தரக்கூடிய அந்த சூது கொண்டு அவர்களிடத்திலே கவர வேண்டாம். இப்போது உன்னுடைய தந்தையானவர் மடல் எழுத வேண்டும், நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாயே மகனே துரியோதன, அவர்களை வஞ்சியினாலே அழைத்து வந்து தான் கட்டிய மாளிகை மண்டபத்தை காட்ட வேண்டும். அப்போது சூதாடி அவர்களிடத்திலே இருந்து அவர்கள் பெற்ற வையமும் அரசும் வாழ்வும் பெற வேண்டும் என்று கருத்தாக இருக்கிறாயே, முடிவெடுத்திருக்கிறாயே துரியோதனா. ஐயா, ஏன்னா இது பெரிய விஷயம். விதுரராழ்வார் பல ஞானங்களை பெற்றவர். அவரே துரியோதனை பார்த்து, ஐயா, நம்ம கூட என்ன சொல்லுவோம், ஒரு பிள்ளையானது தவறு செய்கிறதுன்னா அந்த பிள்ளைய பார்த்து, சாமி ஐயா வேண்டாண்டா, அது தப்புடா, வேண்டாண்டான்னு சொல்லுவோம். அதுபோலே அவர் என்ன செய்கிறார், மல ஞானங்களிலே பெற்றிருந்தாலும், கையிலே விஷ்ணு தனுசுவை பெற்றிருந்தாலும், விதுரராழ்வார் துரியோதனனானவன் சகுனியுடைய வஞ்சனையினாலே அகப்பட்டு கொண்டிருக்கிறானே என்று அவரானவர் பார்த்தார். துரியோதனா, ஐயா என் மகனே, நின் தந்தை அதற்கு பதில மண்டபத்தை கட்டி அவர்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று வஞ்சனையோடு அழைக்கிறாயே, அதற்கு பதிலாக நின் தந்தை, உன்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் திருதராஷ்டிரன் ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால், அந்த பாண்டவர்கள் ஐவர்களுக்கு ஓலை எழுதிவிட்டால் எப்படி எழுதணும்? ஐயா, நீங்க வைத்திருக்கக்கூடிய அரசும் வாழ்வும் அத்தனையும் என் பிள்ளைக்கு தர வேண்டும் என்று உன்னுடைய தந்தையானவர் ஒரு ஓலை எழுதினா போதும் மகனே. மெய்யுற மறுத்து சொல்ல, அவர்களெல்லாம் மறுத்து சொல்ல மாட்டார்கள் பாண்டவர்கள். அப்போதே அவர்கள் பெற்ற இந்த ராஜசூய யாகத்தினால் பெற்ற அரசும் வையமும் இந்த உலகத்தையும் அவர்கள் பெற்ற செல்வங்களையும் வாழ்வு அனைத்தையுமே உனக்கு கொடுத்து விடுவார்கள். மறுத்து சொல்ல மாட்டாங்க. துரியோதனா, இந்த சகுனி பேச்சை கேட்காத துரியோதனா, நீ இப்படி ஒரு
தந்தை இதற்கு பதிலா வஞ்சனையோடு நீ அழைக்கிறதுக்கு மோளை அனுப்புறதை விட, மடல் எழுதுவதை விட, கடிதம் எழுதுவதை விட, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் பெற்ற வாழ்வும் வையகமும் அரசும் செல்வம் செல்வாக்கு அந்த புகழ் அத்தனையும் என்னுடைய பிள்ளைக்கு துரியோதனனுக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று என்னுடைய தந்தையானவர், என்னுடைய அண்ணனானவன் திருதராஷ்டிரன் ஒரு ஓலை மடலை எழுதிவிட்டால் போதும். பாண்டவர்கள் மறுத்து சொல்ல மாட்டார். அடுத்த கணமே அவர்கள் வேண்டின தருவர் அன்றே, வேண்டின தருவர் அன்றே மெய்யுற மறுத்து சொல்லார், வேண்டின தருவர் அன்றே. மகனே துரியோதனா, அந்த ஐவரும் என்ன செய்வா? மறுத்து சொல்ல மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஐவருமே என்ன சொல்லுவா? உன்னுடைய தந்தையானவர் என் பிள்ளைக்கு வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் துரியோதனா. அவர் மறுத்து சொல்ல மாட்டா. ஐவருமே என்ன செய்வா? வேண்டின தருவர். நீ என்ன வேண்ட? அத்தனை செல்வங்களையும் அரசையும் வாழ்வையும் உனக்கு கொடுத்து விட்டு அவர்கள் வனத்தினிலே வாழ செல்வார்கள். நீ அவர்கிட்ட கேட்டா போதும், எனக்கு இது வேண்டும், இந்த அரசு உலகம் எல்லாம் நான் தான் ஆளணும், நீங்கள் ராஜசூய யாகத்தினிலே பெற்ற அனைத்து செல்வங்களையும் நான் தான் ஆள வேண்டும், எனக்கே நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினால் போதும் துரியோதனா. மகனே துரியோதனா, மறுகணமே அவர்கள் மறுத்து சொல்ல மாட்டார்கள், கொடுக்க மாட்டேன் மறுக்க மாட்டார். அத்தனை பேரும் சந்தோஷத்தோடு மன சந்தோஷத்தினோடு கொடுப்பார்கள். அப்படி கொடுத்து விட்ட பிறகு அவர்கள் நீ காட்டுக்கு போய் வனத்தினிலே மறுபடியும் வாழுன்னு சொன்னா கூட வாழ்வாங்கடா. இந்த சகுனி பேச்சை கேட்காதடா, துச்சாதன பேச்சை கேட்காதடா, இது நம்முடைய குலத்திற்கு அடுக்காதடா. அரசர்கள் யாரும் செய்யாத, இத்தனை காலங்களாக எந்த அரசர்களும் செய்யாத இந்த பொய்யடர் சூது கொண்டு புண்மையின் கவர வேண்டா, பொய்யடர் சூது கொண்டு புண்மையின் கவர வேண்டா. ஆனா துரியோதனன் என்ன சொல்றான்? துணைக்கும் விதுரராழ்வார் சொல்லிக்கிட்டு வர்றாரு, அப்படியா தப்பா? அவரை ஏளின செய்யற போலே செய்யறான். அவர்கள் பொன்பொருள் கொடுப்பார்களடா, அரசு வாயும் வையமும் தருவார்களடா. இந்த உலகத்தை அவர்கள் கீழ் இருக்கிறார்கள் இப்போது அரசர்கள் எல்லாம். அந்த வையமும் தருவார்களடா, அப்படியே சித்தப்பா சரி. அரசும் தருவார்களடா, அப்படியே சரி சித்தப்பா தரட்டும். வாழும் அவர்கள் பெற்ற செல்வங்களையும் தருவார்களடா, அப்படியே சித்தப்பா இருக்கட்டும். விதுரராழ்வார் ஐயா வேண்டான்னு காலில் விழாத குறையா சொல்லு. ஆனா அதையெல்லாம் பொருட்டாக மதிக்கவில்லை இந்த துரியோதனன். அதாவது கூடுவார்கள் கூடினா என்னென்னலாம் புத்தி வருமோ அத்தனையும் அந்த ஏளினமாவே அவரை பார்த்து ஏளினமாவே செய்து கொண்டு வருகிறான் விதுரராழ்வார். ஆனால் விதுரராழ்வார் சொல்வதையெல்லாம் அந்த துரியோதனன் கேட்கல. ஏன்னா பெருக்கிறதெல்லாம் தன்னுடைய மாமன் தாய் மாமனுடைய சகுனியினுடைய கயிற்றிலே கட்டப்பட்ட ஒரு பம்பரம் போலே ஆடிக்கொண்டிருக்கிற சகுனியானவன் பம்பரத்தினுடைய கயிறு, துரியோதனன் பம்பரம். அந்த பம்பரத்தை இந்த துரியோதன சகுனியானவன் கயிறாலே கட்டி அந்த துரியோதனனை ஏவி விட்டா அந்த பம்பரத்துக்கு தான் அந்த கயிறு இழுத்து விட்டது போலே அந்த பம்பரம் போலே சுற்றி கொண்டிருக்கிறான் சகுனியோட கட்டுப்பாட்டிலே. அதனால் விதுரராழ்வார் சொல்வதையெல்லாம் அவன் எப்பொழுதும் கேட்காமலே, இப்பொழுது விதுரராழ்வாரே மதிக்காமலே அவன் எவ்வளவு புத்திமதிகள் சொல்லி பார்க்கிற யாரு? விதுரராழ்வார். ஆனால் துரியோதனன் அதற்கெல்லாம் மனம் சிறிதளவும் இறங்கல். அவர் சொன்னதற்கெல்லாம் ஏளினமா சொன்னா சரி கொடுக்கட்டும், சரி தரட்டும், இப்படியே சொல்லிவிட்டுவார். அதனால் விதுரராழ்வார் பார்க்கிறார், இவரிடத்திலே இனிமேல் எது சொன்னாலும் ஏற்கப் போவதில்லை. மேலும் இவர்கிட்ட எது சொன்னாலும் துரியோதனன் கேட்கிற போல இல்லை. ஏன்னா அவனுடைய சிந்தனை பூரா சகுனியோட சிந்தனை தான் ஆட்டி வைக்குது. அதனால் நம்முடைய சொல்லுக்கு இங்க மதிப்பில்லை என்று உணர்ந்த. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? சரி துரியோதனிடத்தினிலே சொன்னால் இதற்கு சரியில்லையே நினைத்து வஞ்சனையிலாடே அழைத்து இப்படி ஒரு மகா பாதகத்தை செய்ய நினைக்கிறார்களே, இவர்களை எவ்வளவு சொன்னாலும் இனிமேட்டு ஏற்க போவதில்லை. அதனால் திருதராசன் எழுதிய மடலை எடுத்துக்கொண்டு இவர் புறப்படுறார். ஏன்னா அங்க பாண்டவர்களிடத்திலேயாவது சொல்லி நிறுத்திடும். ஏன்னா இவ்வளவு எதிர வரக்கூடியது ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் துரியோதனை எவ்வளவு சொல்லியும் கேட்கல.
அதனாலே அவன் என்ன திருதராழ்வார் என்ன நினைத்தார், பாண்டவர்களிடத்திலேயாவது போய் சொன்ன